ஹஸ்பண்ட் இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போயிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 குட்டி ஷாப்பிங்கு. ஏன்னா தலைவருக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது ரொம்ப முக்கியமான பொருள். அது வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூடவே சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜூஸ் ஃபில்ட்ரு. ஸோ இப்போலாம் நிறைய ஜூஸ்லாம் போடுறோம் நாங்கள். ஸோ அது ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி ஜூஸ் ஃபில்ட்ரு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து டீ ஃபில்ட்ரு, அப்புறம் துணி துவைக்கிற ப்ரஷ் ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த குட்டி பொருள்லாம் முடிஞ்சு இப்போ முக்கியமான பொருள் வாங்க போனதே இதுக்காக தான். வாட்டர் பாட்டில் தான். ஸோ தலைவர் வந்து பழைய வாட்டர் பாட்டிலை வந்து விளையாடி அந்த ஸ்ட்ரா வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான். ஸோ அதனால் புது வாட்டர் பாட்டில் தான் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ வெயில் டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லையா, அதனாலவே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பாட்டில் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ரோப் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உடனே எங்கேயாச்சும் போகணுன்னா உடனே இதில் தண்ணி பிடிச்சி அப்படியே பேக் மாதிரி மாட்டிட்டு ஓடிடுவேன். அதே மாதிரி தம்பி இது ஃபுல்லாமே குடிக்க மாட்டானா, கொஞ்சம் தான் குடிப்பான். மீதி வந்து எனக்கும் இதே வாட்டர் பாட்டிலாக யூஸ் பண்ணிப்பேன். நானும் இதிலே குடிச்சிடுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சிப்பரில் குடிக்க மாட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ணாந்து குடிப்பேன். சரி, வெளியே போனதுக்கு அடையாளமாக ஏதாச்சும் வாங்கணும்ல. ஸோ நான் வந்து சமோசா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது தெரியாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது 4 சமோசா வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சமோசா வாங்கிட்டு வந்துட்டோம் தெரியாமல்.